9 ஆண்டுகளாக கனடாவின் பிரதமராக இருந்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அக்டோபரில் நடைபெறும் பொதுத் தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சிக்கு தலைமை தாங்க தாம் சரியான ஆள் அல்ல என கூறி அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆளும் கட்சியின் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை கனடிய நாடாளுமன்றமும் மார்ச் 24 வரை முடக்கப்படும் என்றார் அவர். 11 ஆண்டுகளாக லிபரல் கட்சியின் தலைவராக உள்ள ட்ரூடோ அண்மைய காலமாக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வந்தார். வரியை உயர்த்தப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தது தொடங்கி கூட்டணி அரசாங்கத்திலிருந்து முக்கிய பங்காளிகள் வெளியேறியது மற்றும் கருத்து கணிப்பில் அவரின் செல்வாக்கு பாதாளத்திற்கு சரிந்தது என அப்பட்டியல் நீளுகிறது. குறிப்பாக அடுத்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி படுதோல்வி காணும் என கருத்து கணிப்புகள் கூறுவதால் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என சொந்த கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவருக்கு நெருக்குதல் அளித்து வருகின்றனர். இவ்வேளையில் லிபரல் கட்சிக்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை ட்ரூடோ பிரதமராக தொடருவார் என்பதால் ஜனவரி 20 அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் போது இவரே பிரதமராக இருப்பார். 43 வயதில் உலகின் மிக இளவயது பிரதமர்களில் ஒருவராக 2015 பதவியேற்ற ட்ரூடோ அடுத்த 2 தேர்தல்களிலும் வெற்றி பெற்று கனடாவின் நீண்ட கால பிரதமர்களில் ஒருவராக பெயர் பெற்றுள்ளார். இவரின் தந்தை பியர் ட்ரூடோவும் கனடாவின் முன்னாள் பிரதமராவார்.